எனக்கான பதவி உயர்வு எப்போ கிடைக்கும்? ஏன்னா நான் ரொம்ப நாளாக நான் செய்கிற வேலையில் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக தள்ளி போய்கிட்டே இருக்கேன். எனக்கு எப்போ தான் இந்த பதவி உயர்வு கிடைக்க போகுது? அந்த கர்ணநாதன் எப்போல்லாம் 11ஆம் இடத்துக்கு வராரோ, இல்லை 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வராரோ, அவர் வெறும் 30 நாள் தான் அந்த இடத்துல இருக்க போகிறாரு, இல்லை வெறும் ஒரு 60 நாள் தான் அந்த இடத்துல இருக்க போகிறாருன்னு இருந்தால் கூட நீங்கள் அந்த டயத்தில் உங்களோட ஜாப் ப்ரொமோஷனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குரு அந்த டிரான்சிட் ஆகி உள்ளே வரும்போது இவங்க மேலே பயணிக்க காலகட்டத்தில் உங்கள் லைஃபோட ஸ்டாண்டர்டு குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 மடங்கு கூடுங்க. ராகுவோ கேதுவோ அந்த இடத்துல இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அந்த டயத்தில் போய் எனக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் வேணும் சார் அப்படின்னு நீங்கள் போய் நிற்கிறத விட 12ஆம் இடத்துல குருவோ ராகுவோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா பக்தி கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மகாஸ் ராஜா ஜோதிடர். இன்றைக்கி என்ன ஒரு டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா, எனக்கு பதவி உயர்வு நான் செய்கிற வேலையிலையோ, இல்லை நான் அரசாங்கத்தில் இருக்கேன் சார், இல்லை நான் ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்குறேன், எனக்கான பதவி உயர்வு எப்போ கிடைக்கும்? ஏன்னா நான் ரொம்ப நாளாக நான் செய்கிற வேலையில் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக தள்ளி போய்கிட்டே இருக்கேன். எனக்கு எப்போ தான் இந்த பதவி உயர்வு கிடைக்க போகுது அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஒருத்தரோட ஜாதகத்தில் நமக்கு சூரியன் நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்னா தான் மட்டும்தான் நமக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். ஏன்னா சூரியன்னா தான் அரசாங்கம், கௌரவம், இதுக்கான காரகிரகம் சூரியன். அவர் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். நம்ம தனியார் துறையில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த இடத்துல வேலை பார்த்துட்ருப்போம். இப்போது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்குன்னு சில கிரக அமைப்பு இருக்குது. நம்ம அதாவது நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோமோ, நம்ம லைஃப் எதில் போய் செட்டில் ஆக போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம படிச்சிருக்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ செவ்வாய் புதனும் சேர்ந்துருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா நிச்சயமாக அவங்க இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான துறைகளில் தேர்ந்தெடுத்து அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஐடி முடிச்சுட்டு நிச்சயமாக அதில் தான் போய் வேலைக்கு சேர போகிறாங்க. ரொம்ப கம்மியான நபர்கள் மட்டும்தான் படித்தது ஒன்றா இருக்கும், அவங்க பார்க்குற வேலை வேறையாக இருக்கும். இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க, அதே மாதிரி செவ்வாயும் ராகு காம்பினேஷன் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஜாதகத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று செவ்வாயும் சனியும் ஒன்று சேர்ந்துருக்கும் ஒரு கட்டத்தில், இல்லைனா செவ்வாயோ ஏதோ ஒரு இடத்துல அந்த கன்ஜெக்ஷன் நடந்திருக்கும். செவ்வாயோட நட்சத்திரத்தில் போய் சனி இருப்பார், ஏதோ ஒரு கன்ஜெக்ஷன் கண்டிப்பாக நடந்திருக்கும். அப்போது நம்மளோட ஜாதகத்துக்கும் நம்ம பார்க்குற வேலைக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்குது. சரி சார், நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், நான் அந்த துறையில் ரொம்ப நல்லா என்னோடய வேலைகள்லாம் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது, ஆனால் எனக்கு இந்த ப்ரொமோஷன் மட்டும் வரவே மாட்டேங்குது, எனக்கு நான் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்குது, அப்போ எனக்கு எப்போ தான் ப்ரொமோஷன் வரும் அப்படின்னா நம்மளோட 11ஆம் பாவகத்தை பார்க்கணும். அது என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள். எப்போல்லாம் நம்மளோட கர்ணநாதன்னு சொல்லுவோம், நமக்குன்னு ஒரு கர்ணம் இருக்கும் நம்ம ஜாதகத்துக்கு, நம்ம ஒவ்வொருத்தரோட பிறப்புலையும் அந்த ஜாதகத்திலே இருக்கும் கர்ணம்னு ஒன்று இருக்கும். அந்த கர்ணநாதன் எப்போல்லாம் 11ஆம் இடத்துக்கு வராரோ, இல்லை 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு வராரோ, அவர் வெறும் 30 நாள் தான் அந்த இடத்துல இருக்க போகிறாரு, இல்லை வெறும் ஒரு 60 நாள் தான் அந்த இடத்துல இருக்க போகிறாருன்னு இருந்தால் கூட நீங்கள் அந்த டயத்தில் உங்களோட ஜாப் ப்ரொமோஷனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த ஜாப் ப்ரொமோஷன். சில பேர் உங்களோட ப்ரொமோஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டியது வரும். உங்களோட ஆஃபீஸ்லேயோ நீங்கள் வேலை பார்க்குற அலுவலகத்துலேயோ நீங்கள் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டிய, சார் எனக்கான ப்ரொமோஷன்ஸ் இன்னும் வராமல் இருக்குது, இன்னும் பெண்டிங்கில் இருக்குன்னு. அந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அந்த டயத்தில், ஏன்னா கர்ணநாதன் உங்களோட வேலைகளை முடிச்சு கொடுப்பாருங்கிறது தான், அந்த டயத்தில் அது கண்டிப்பாக அந்த வேலை நடக்கும். சரி, இது ஒன்று மட்டும் போதுமா சார்? ஏன்னா இது எத்தனையோ நாளைக்கு ஒரு முறை இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட போகுது, இல்லை அது ரொம்ப ரேரான ஒரு காம்பினேஷன் தான். அப்போ வேறு ஏதாவது ஒரு ரூலில் இருந்தது அப்படின்னா அப்பயாவது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குரு ஒரு வீட்டுக்குள்ளே வரார் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ கூட சமீபத்தில் ரிஷபத்துக்கு குரு பெயர்ச்சியாகி உள்ளே வந்திருக்காரு. அந்த ரிஷபத்தில் என்னோட பிறப்பு ஜாதகத்தில், இப்போ நான் பிறந்திருக்கக்கூடிய இந்த பிறப்பு ஜாதகத்தில் அந்த ரிஷபம்ங்கிற ராசி கட்டத்தில் சுக்கிரன் அப்படின்ற கிரகமோ, இல்லை குருன்ற கிரகமோ, இல்லை சனின்ற கிரகமோ அந்த இடத்துல இருக்குது. இந்த மூணும் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் ஒரு கிரகம் மட்டும்தான் இருக்குது, இல்லை 2 கிரகம் சேர்ந்து இருந்தாலும் பரவாயில்ல. சுக்கிரன், குரு, சனி, இந்த 3 கிரகத்தில் யாராவது ஒருத்தரோ இல்லை சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா குரு அந்த டிரான்சிட் ஆகி உள்ளே வரும்போது இவங்க மேலே பயணிக்க காலகட்டத்தில் உங்கள் லைஃபோட ஸ்டாண்டர்டு குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 மடங்கு கூடுங்க. நீங்கள் இப்போ என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கீங்களோ அதை விட ஒரு 4லேருந்து 5 மடங்கு நிச்சயமாக கூடும். அப்போ லைஃப் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு கூடுது அப்படின்னா என்ன நடக்கும்? நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க வேலையில் நிச்சயமாக ஒரு ப்ரொமோஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த ப்ரொமோஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சேலரி கிடைக்கும். ப்ரொமோஷன் 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, இருக்கிற கம்பெனிலேயே உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கான உங்கள் நீங்கள் பார்க்குற வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறது, அதன் மூலமாக ஒரு நல்ல சேலரி நீங்கள் அடையிறது, இது ஒரு விதம். இன்னொன்று, நல்ல வேலையில் உங்களை கொண்டு போய் அமர்த்திடும். ஏன்னா உங்கள் லைஃப் ஸ்டாண்டர்டை அவங்க உயர்த்தியே ஆகணும், அதுதான் அந்த கிரகத்தோட டியூட்டி.
அப்போது உங்களை கொண்டு போய் ஒரு நல்ல வேலையில் அமர்த்தி அதுக்கான நீங்கள் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரியான உங்களோட சேலரி பேக்கேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜில் எடுத்து கொண்டு போய் கொடுத்துருங்க. இதுவும் ஒரு நல்ல பாவகமாக அமைஞ்சு போச்சு அப்படின்னா, இந்த இப்போ இந்த ரிஷபத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா அது 11ஆம் பாவகமோ இல்லை 5ஆம் பாவகமோ வந்து போச்சு அப்படின்னா, உங்களுக்கான அதே மாதிரி அதோட தசா புத்திகளும் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, சனியோட தசா புத்தியோ இல்லை குருவோட தசா புத்தியோ சுக்கிரனோட தசா புத்தியோ நடந்துகிட்டு இருக்குது, அது உங்களுக்கு ஃபேவரபுளாக அமைஞ்சு போச்சு அப்படின்னா, நிச்சயமாக இப்போ நான் சொன்ன ரூலில் உங்களுக்கு உங்களோட லைஃப் ஸ்டாண்டர்ட் நிச்சயமாக ஒரு 4லேருந்து 5 மடங்கு உயர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி சார், இதெல்லாம் வரதுக்கு நான் எப்படி வந்து நான் முதல்ல எப்படி செல்ஃப் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களோட ஜாதகத்தில் உங்களுக்கு லக்னம் தெரிய வேண்டாம், உங்கள் ராசி என்னன்னு தெரிய வேண்டாம், உங்களோட ஜாதக கட்டத்தில் அந்த ரிஷபம்ங்கிற அந்த வீட்டில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள். சரி சார், ஒரு தீமையான கிரகம் அந்த இடத்துல அமைஞ்சு போச்சு, அப்போ எனக்கு நான் எப்படி அதை கிராஸ் பண்ணி இது பண்ணுறது? அப்போது அந்த இடத்துல எனக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா? இதில் என்னோடய கெரியரில் நான் பார்க்குற வேலையில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா அப்படின்னா, அது என்ன உங்களுக்கு அந்த பாவகம் என்னங்கிறத ஒரு தடவை பார்த்துக்குங்க. அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு கெரியரில் ஏதாவது மாற்றம் இருக்க போதா? இப்போது ஒரு ராகுவோ கேதுவோ அந்த இடத்துல இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அந்த டயத்தில் போய் எனக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் வேணும் சார் அப்படின்னு நீங்கள் போய் நிற்கிறத விட, இந்த மாதிரி ஒரு ஃபேவரபுளான கிரகங்கள் இருக்கும் போது நீங்கள் போய் ப்ரொமோஷன் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது உடனே குயிக்காக இந்தாங்க அந்த ப்ரொமோஷன் ரெடியாக உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எடுத்து சொல்கிறதுக்காக தான் இது ஒரு ஒரு கைடாக எடுத்து சொல்கிறதுக்காக தான் இந்த ஜோதிடத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இது ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம், வெறும் இந்த அமைப்பு மட்டும் இருக்கான்னு பாருங்கள். நிச்சயமாக உங்களோட ப்ரொமோஷன் வந்து ரொம்ப நியரிங்கில் தான் இருக்குது. சரி சார், நான் கவர்மெண்ட்டில் இருக்கேன், கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு உடனே அடுத்தடுத்த படிநிலையில் ப்ரொமோஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தோய்வாகி ஒரு ப்ரொமோஷன் வந்திருக்கும், அடுத்த ப்ரொமோஷனுக்கும் இன்னும் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் அதுக்கு ஏகப்பட்ட காரணிகள் இருக்கும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் வராமல் இருக்கிறதுக்கு. அப்போ நாங்களாம் என்ன சார் பண்ணுறது? சூரியன் மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டிங்களே. நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த நான் சொன்ன அந்த 11ஆம் இடத்தையோ இல்லை உங்களோட கர்ணநாதன் அந்த சூரியன் காம்பினேஷனோடு அந்த இடத்த கிராஸ் பண்ணும் போது நிச்சயமாக உங்களுக்கு ப்ரொமோஷன் அந்த இடத்துல வந்தே தீருங்க. நீங்கள் ப்ரொமோஷன் தான் வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த டயத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்தே தீரும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் ப்ரொமோஷன்ஸுக்கு முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக அது வந்து பலிதமாக்கி கொடுக்குங்க. சரிங்க, இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது சார், இப்போ எனக்கு வந்து நான் வந்து இப்போ பார்க்குற வேலையிலேருந்து நான் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இல்லை ஒரு இடம் மாற்றத்துக்கு நான் போகிறேன், அப்போ எனக்கு அதுலையாவது எனக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு நான் போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் ஒரு 3ஆம் இடத்தையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி 12ஆம் இடம், இதுதான் வந்து உங்களுக்கு லாங் ட்ராவல் கொடுக்கறது. இந்த மாதிரியான அமைப்புகளில் 12ஆம் இடத்துல குருவோ ராகுவோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிற மாதிரியான அமைப்பு நிச்சயமாக அதில் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஒரு உதாரணத்துக்கு இப்போ 12ல் வந்து எனக்கு குரு அமைஞ்சு போச்சு சார் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உள்நாட்டை விட வெளிநாட்டில் போய் அவங்களுக்கு இங்கே இருக்கிற வாழ்க்கை தரத்தை விட வெளிநாட்டில் போய் அதிக பணம் ஈட்டக்கூடிய அமைப்பு வந்து இயல்பாகவே 12ல் குரு இருக்கிறவங்களுக்கு அமைஞ்சு போகுங்க. ஸோ இவ்வளோ காம்பினேஷன்ஸ் இருக்குது. வெறும் நம்ம ஒரு ரூலை மட்டும் பார்த்துட்டு எனக்கு இது இருக்குது இது இல்லை அதனால் எனக்கு இதில் என்னோட லைஃப் இப்படியே இந்த வாழ்க்கை தரம் இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் சின்ன வட்டத்துக்குள்ளே உங்களை அடக்கிக்காதீங்க. எல்லாத்தையுமே வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒரு காம்பினேஷனில் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி சார், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணுறேன், இல்லை உங்களுக்கு முடிந்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், இல்லை ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து சார் எனக்கு எங்கெல்லாம் இதுக்கு எனக்கு வாய்ப்புகள் இருக்குது, நான் இப்போ பார்க்குற வேலையில் ஏன்னா பொருளாதாரத்தை எந்த லெவலுக்கு நம்ம வந்து வயது ஏற நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கிட்டே போகிறோமோ நமக்கு பிற்காலத்தில் வந்து அதுதான் நமக்கான ஆதாரமே. அப்போது எவ்வளோக்களவு நம்ம அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ அதுதான் நமக்கான வாழ்க்கை ஆதாரம். உங்களுக்கான ஜாதக அந்த கட்டத்தை 12ல் குரு இருக்குது, இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான முயற்சிகளை எடுங்க. அதில் உங்களுக்கு சக்ஸஸ் நிச்சயமாக கிடைக்கும். இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த ஜோதிட தகவல் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.